பரபரப்பான ஒரு காலை நேரத்துல அவசரமான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மோர் குழம்பு அப்படின்னாலே வெண்டைக்காய் இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்க்காய் போட்டு செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளா 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் தான் முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனுடைய சுவை ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போறேன். அதனால இந்த கப்பால 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்ச தயிரா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல தயிர் தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தயிர்ல அந்த திரியா அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்காக நல்ல ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்துதான் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டா போதும், ரொம்ப நிறைய வேண்டாம். 1 டீஸ்பூன் கடுகு, நான் கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். கண்டிப்பா பெருங்காய பவுடரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கடைசியில சேர்த்துங்க. இல்லைன்னா ஒரு தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பெருங்காயத்தினுடைய நறுமணம் ரொம்ப அவசியம் இந்த இடத்துல. அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு 6 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா வேணும்னா நீங்க ஒரு 3-4 சேர்த்துக்குங்க போதும். இப்ப இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 7 பல்லு அளவுக்கு பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச்சில் ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு. அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தாராளமா நீங்க இந்த இடத்துல சின்ன வெங்காயமும் பயன்படுத்தலாம். இப்ப இந்த வெங்காயம் ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது, லைட்டா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தா மட்டும் போதும். அப்பதான் மோர் குழம்பு சாப்பிடும் போது நடுவில் வாயில கடிபடும், ரொம்ப சுவையா இருக்கும் அது. இப்ப கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்துதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மோர், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார்ல இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொதிக்க விடக்கூடாது. லைட்டா அந்த மோர் சூடு ஏறினா மட்டும் போதும். அதாவது கொதிக்க விடவே கூடாது. கொதிச்சது அப்படின்னா திரியா ஆன மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. உங்களுக்கு அப்படியே லைட்டா அங்க ஃபுல்லா அப்படியே நொர பொங்குன மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க வாசனைக்காக. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வேலைக்கு போற பெண்மணிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த ரெசிபி. இந்த அவசர உலகத்துல காலையில டக்குன்னு எந்திரிச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். சுவையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோட நல்லா பேசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.